What is given that in 22 or a second one? Sir, if cot theta minus 1 Cot theta minus 1 by cot theta minus plus 1 plus 1 equal is to equal to 1 minus root 3 by 1 plus root 3. 1 minus root 3 divided by 1 plus root 3. சரி, இது மொத்தம் 2-3 மெத்தட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு நார்மலாக என்ன பண்ணலாம், டினாமேட்டில் வந்து இரேஷனல் நம்பராக இருந்ததுன்னா நம்ம வந்து ரேஷனலைஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? Sir. அந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம். சரி, அந்த மெத்தடை போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ என்னாச்சு, 1 மைனஸ் ரூட் 3 டிவைடட் பை 1 ப்ளஸ் ரூட் 3 இன்ட்டு 1 மைனஸ் ரூட் 3 டிவைடட் பை 1 மைனஸ் ரூட் 3. கரெக்டாமா? Sir. அப்போ டினாமேட்டர் என்ன, a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர். மேலே என்ன, a மைனஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி, a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர். அப்போ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பார்க்கலாம் என்ன, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. கரெக்டுங்களா? 2 இன்ட்டு a இன்ட்டு b. கரெக்டாமா? எனக்கு டவுட் இருக்குதாம்மா? இல்லை சார். சரி, அடுத்துக்குமா இதுலேருந்து என்ன பண்ணணும், உனக்கு சிம்பிளிஃபிகேஷன் தெரியுங்களா? சிம்பிளிஃபை பண்ண பார்க்கலாம். சிம்பிளிஃபை So பண்ணணும். 4 plus 2 root 3 by 4 minus root 3 divided by என்னடா கிடைக்குது, 1 minus 3, 1 minus 3 minus 2 வா? அப்போ என்ன ஆகுது, என்ன பண்ணலாம், மைனஸ் 2 வெளியே எடுங்க. மைனஸ் 2 வெளியே எடுத்து என்ன கிடைக்கும், ரூட் 3 மைனஸ் 2 டிவைட் பை 2 கிடைக்குமா? ஆல்ரெடி மைனஸ் 2 இருக்குதா, இது கட்டாச்சுன்னா என்ன கிடைக்குது, ரூட் 3 மைனஸ் 2 வர மாட்டாங்கன்னு. டவுட் இருந்தால் சொல்லுமா? ஒரே நிமிஷம். ம் சார். அப்போ இந்த பக்கம் என்ன, சார் அது வந்து 2 root 3ன்னு எழுதலாம்ல சார்? ஏன்னா கீழே மைனஸ் இருக்குதுல்ல, மைனஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மேலே வந்து மைனஸ் 2 வெளியே இருக்கிறேன். மேலே வந்து மைனஸ் 2 வெளியே இருக்கும்போது என்ன ஆகும், இந்த டைம் ப்ளஸ் ஆகும், இந்த டைம் மைனஸ் ஆகும். சரி, இன்னொரு ஸ்டெப் எழுதி காட்டணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ 2 வெளியே எடுத்து என்ன கிடைக்கும், 2 மைனஸ் ரூட் 3 டிவைடட் பை மைனஸ் 2ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இந்த 2 கட்டாலும் இந்த ஒரு மைனஸ் சைன் இருக்கும். கரெக்டாமா? இந்த மைனஸ் சைன் இருக்கும்போது மேலே போகும்போது என்ன ஆகும், ரூட் 3 மைனஸ் 2 ஆகுமா? ஆல்ரெடி கட்டான ஒரு மைனஸ் இருக்கும். அந்த மைனஸ் மேலே போகும்போது என்ன ஆகுது, இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். அப்போ ரூட் 3 மைனஸ் 2 வரும். கரெக்டாமா? 2 minus 2. அது ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குனால அது மேலே போகும்போது இதாகும். கரெக்டுங்களா? 3 ஓகே, 2 மைனஸ் ரூட். இது ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? 2 minus root 3 தானே சார் வரும்? திரும்ப டவுட்லேயே இருக்கிறியா? ஓகே, நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் நமக்கு ஓகே தானே? ஓகே, இந்த ஸ்டெப் என்னாச்சு, 4 மைனஸ் 2 ரூட் 3 டிவைடட் பை 1 மைனஸ் 3. கரெக்டாக கண்ணு சார். சொல்கிறேன் கண்ணு. 4 மைனஸ் 2 ரூட் 3 இங்கே என்ன கிடைக்குது, மைனஸ் 2 கிடைக்குதா? இங்கே என்ன கிடைக்குது, இந்த மைனஸ் 2 இருக்குது. இந்த மைனஸ் 2 மேலே கொண்டு போய்க்கும். இந்த மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் வந்து மேலே கொண்டு போய்க்கும். அப்போ என்னாச்சு, மைனஸ் 4 மைனஸ் 2 ரூட் 3 டிவைடட் பை 2. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குதா? இல்லை சார், புரியுது சார். என்னம்மா புரியுதா? புரியுது சார். அப்போ அந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ் 4 ப்ளஸ் 2 ரூட் 3 டிவைடட் பை 2. கரெக்டாமா? சார். அப்போ என்னாச்சு, இது இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாமா, 2 ரூட் 3 மைனஸ் 4 டிவைடட் பை 2 எழுதலாமா? ஓகேவா? சார். சரி, இப்போ என்ன வெளியே எடுக்க போகிறோம், 2 வெளியே எடுக்க போகிறோம். இது வந்து என்ன எடுக்க போகிறோம், 2 இன்ட்டு 2ன்னு இருக்குது. அப்போ ரெண்டுக்கு சேர்த்து என்ன எடுக்க போகிறோம், ஒரு 2 வெளியே எடுக்க போகிறோம். கரெக்டுங்களாம்மா? அப்போ என்னாச்சு, 2 வெளியே எடுத்து என்ன கிடைக்குது, ரூட் 3 மைனஸ் 2 டிவைடட் பை 2. கரெக்டாமா? இந்த 2 இந்த 2 கட் ஆயிருமா? ஓகே சார். அப்போ காட் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை காட் தீட்டா ப்ளஸ் 1. கரெக்டாமா? சார் ஆனால் சார் கொஞ்சம் மேலே வாங்க. சொல்லு, எந்த இடத்துல டவுட்டு சொல்லு சார்.
-4 ஏன் சார் அந்த சைடு கொண்டு வரணும்? நம்மளுக்கு எப்பயுமே ப்ளஸ் வேல்யூ முன்னாடியும் செகண்ட் வேல்யூ மைனஸ் ஒன் தான் நம்ம எழுதுவோம். முன்னாடியே வச்சுக்கலாம் மைனஸ் பி ப்ளஸ் ஏன்னு வச்சுக்கலாம். பட் இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்மேட். இது சார் ஏன் அதுக்கு 2 எடுத்துக்கலாம் இது மைனஸ் எடுத்துக்கலாம் தப்பு ரூட் த்ரீ. கிடையாது. சொல்லுமா சார் 2 மைனஸ் ரூட் த்ரீ தானே முதல்ல வந்துச்சு சார். 2 மைனஸ் எங்கடா கண்ணு எந்த ஸ்டெப்டா? சார் மேலே சார். இன்னும் மேலேயா? சொல்லுமா நீதா? சார் நீங்கள் அதை erase பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நம்மளுக்கு அந்த ஸ்டெப்பை அது சொதப்பதுனால தான் நான் நியூ ஸ்டெப் கொண்டு வந்துக்கிறேன். அது உனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் நான் நியூ ஸ்டெப்பில் போடுறேன். இப்போ இங்கே இருக்கிற ஸ்டெப்பில் ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இப்போ எழுத என்ட்ரி பண்ண ஸ்டெப்பில் எந்த இடத்துல டவுட் இருக்குதோ அதை எக்ஸ்பிளைன். சொல்கிறா கண்ணு ஏன்டா டவுட் இருக்கிற எந்த இடத்துல டவுட் பார்த்துட்டு இருக்கேன். ஆ ஆ ஆ ஆ ஓகே சார். இல்லை எது டவுட் இல்லைங்களா இப்போ வரைக்கும்? இல்லை சார். ஒரு ஸ்டெப்பை பார்த்துக்கோ, டவுட் இருந்தால் சொல்லி இன்னொருத்த கூட எக்ஸ்பிளைன். இங்கே 2 காமனாக எடுத்து இந்த 2 கட் ஆகிற வரைக்கும் ஓகே தானே? இந்த ஸ்டெப் வரைக்கும் உனக்கு ஓகே தானே? 2 கட் ஆகிற வரைக்கும் ஓகே தானே? சார். ஓகே. இப்போ நம்மளுக்கு எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன கிடைக்குது? cot theta minus 1 divided by cot theta plus 1 equal to root 3 minus 2. Cross multiply பண்ணிக்கோங்க. cot theta minus 1 equal to root 3 into minus 2 into என்னென்ன cot theta plus 1. கரெக்டாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை இந்த டைமு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். கரெக்டாமா? ஓகே சார். அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க என்ன கிடைக்கும்? உள்ள மல்டிப்ளை பண்ணால் root 3 cot theta plus root 3 minus 2 cot theta minus 2 cot theta minus 2. கரெக்டாமா? இப்போ cot theta இங்கே இருக்கிறாங்க. cot theta ஒரு பக்கம் வச்சுங்க. இந்த மைனஸ் ஒன்று இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ இது எதனோட வேல்யூ? cot theta minus 1ஓட வேல்யூ. நான் என்ன சொல்கிறேன்னா இந்த cot theta வந்து லெஃப்ட் சைடாகவும் இந்த ரிமைனிங் டீம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து ரைட் சைடு வச்சுக்கோங்க. அப்போ என்னாச்சு? இங்கே ஆல்ரெடி ஒரு cot theta இருக்கிறாங்க, அதனால cot theta. அப்போ இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் ரூட் 3 cot theta இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ரூட் 3 cot theta. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 2 cot theta வா? மைனஸ் 2 cot theta இங்கே வந்து என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 2 cot theta வரும். ப்ளஸ் 2 cot theta வரும். ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஒன்று என்ன ஆகும்? இந்த பக்கம் வரும். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? இங்கே அங்கே இருக்கிற டைம் என்ன? ரூட் 3 மைனஸ் 2 இருக்குது. நல்லா பார்த்துங்க. இங்கே ரூட் 3 மைனஸ் 2 இருக்குது. அப்போ என்னாச்சு? ரூட் 3 மைனஸ் 2 இந்த மைனஸ் ஒன்று ஆகும். இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் 1 ஆகும். இந்த ஸ்டெப் என்னாச்சு டவுட் இருக்குதா? என்ன சார் எனக்கு புரியல சார். நான் என்ன சொன்னேன்னா cot theta இருக்கிற டைம் இது வரைக்கும் ஓகே. இந்த ஸ்டெப் உனக்கு புரிஞ்சுதா? சார் மேலே வந்து cot theta minus 1 is equal to root 3 minus 2ன்னு எழுதிருக்கீங்க. ஆமாம், இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இது மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே சார். ரூட் 3 இன்ட்டு cot theta ரூட் 3 cot theta வா? ரூட் 3 இன்ட்டு 1 ரூட் 3 இன்ட்டு 1 ரூட் 3யா? ஓகே சார். மைனஸ் 2 இன்ட்டு cot theta மைனஸ் 2 cot theta வா? ஓகே மைனஸ் சார். 2 இந்த மைனஸ் 2 இந்த மைனஸ் 2 இன்ட்டு ப்ளஸ் 1 மைனஸ் 2வா? ஓகே சார். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறா. இல்லைன்னா இந்த ஃபார்முலா தெரியுமில்ல? எப்படி பண்ணுங்க? a ப்ளஸ் பி இன்ட்டு சி ப்ளஸ் டி. இது எப்படி மல்டிப்ளை பண்ணுவேன்? 4 டைம் இருக்குது. 4 டைம் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? a இன்ட்டு சி கரெக்டுங்களா? ஏசி. a இன்ட்டு டி ப்ளஸ் சிடி கரெக்டுங்களா? b இன்ட்டு சி ப்ளஸ் பிசி கரெக்டுங்களா? b இன்ட்டு டி ப்ளஸ் பிடி கரெக்டுங்களா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குதா? அதே தான் இங்கே பண்ணிக்கிறேன்.
அதே தான் இந்த ஸ்டெப்ல பண்ணிக்கிறேன். சரியாம்மா? சார் அப்புறம் எத்தனை வேல்யூ இந்த சைடு கொண்டு வரீங்க அடுத்த ஸ்டெப்ல? அடுத்த ஸ்டெப்ல வந்து நம்மளுக்கு வந்து டீட்டா நம்மளுக்கு கொஸ்டின் டீட்டா வேல்யூ கேட்டுக்கிறான். அதனால யாரெல்லாம் காட்டிட்டா இருக்கிறாங்களோ அவங்கள வந்து ஒரு சைடு நான் வச்சுக்கிறேன். யாரெல்லாம் காட்டிட்டே இருக்கிறான்? இங்க வெறும் சிங்கிள் காட்டிட்டு இருக்கிறான். அதனால அவன் இங்க இருந்துட்டு போறான். இந்த பக்கம் யார் இருக்கிறா? √3 காட்டிட்டே இருக்கிறானா? அந்த √3 காட்டிட்டே என்ன பண்ண போறேன்? லெஃப்ட் சைடு கொண்டு போறேன். அப்ப +√3 என்னவா? -√3 வரும். கரெக்டாமா? ஓகே சார். அடுத்து இன்னொரு காட்டிட்டா யாரு? இங்க பாரு. இந்த இடத்துல யார் இருக்கிறா? 2 காட்டிட்டே இருக்கானா? என்ன செய்யணும்? -2 காட்டிட்டா. அந்த -2 காட்டிட்டா இந்த பக்கம் வந்து என்ன கிடைக்குது? +2 காட்டிட்டா. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். என்ன பண்றோம்? காட்டிட்டாங்கிற டேம் வந்து ஒன் சைடாகவும் மீதி இருக்க டேம் மீதி யார் இருக்கிறா? இங்க -1 இருக்கிறான். அந்த -1 இங்க வந்து +1. ஆல்ரெடி இங்க யார் இருக்கிறா? √3 இருக்கிறான். √3 வந்துருச்சு. -2 இருக்குது. ஆல்ரெடி -2 வந்துருச்சு. கரெக்டாமா? ஓகே சார். சரிம்மா. அப்ப சொல்றாங்க நீங்க என்னாச்சு? காட்டீட்டா +2 காட்டீட்டா என்ன கிடைக்கும்? 3 காட்டீட்டாவா? -√3 காட்டீட்டா. இந்த ஸ்டெப் என்னாச்சு? டவுட் இருக்குதா? இங்க பாருமா, இது 1 காட்டீட்டா. இது 1 காட்டீட்டா. இது வந்து 2 காட்டீட்டா. 3 காட்டீட்டா. கரெக்டாமா? ஓகே சார். 3 cot theta minus √3 cot. இங்க என்ன கிடைக்குது? √3 -1 வருது. கரெக்டாமா? ஓகே சார். கரெக்டுங்களா? டவுட்டுங்களா? கரெக்ட். அப்ப என்ன பண்ண போறோம்? காட் தீட்டா காமன் எடுக்கிறீங்க. காட் தீட்டா காமன் எடுத்து கிடைக்கும் 3 மைனஸ் √3 கிடைக்கும். சரிங்களா? ஈக்குவல் டு √3 மைனஸ் 1. அப்ப காட் தீட்டா ஈக்குவல் டு என்ன? √3 மைனஸ் 1 டிவைடட் பை 3 √3. 3 மைனஸ் √3. கரெக்டாமா? ஓகேவா? டவுட் இருந்தா சொல்றாங்கன்னு. ஓகே சார். இது வரைக்கும் ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? திரும்ப ரேஷனலைஸ் பண்ணணும். ஏன்னா √3 கீழே இருக்குது. அப்போ திரும்ப ரேஷனலைஸ் பண்ணணும். அப்போ திரும்ப ரேஷனலைஸ் பண்ண என்ன கிடைக்கும்? √3 மைனஸ் 1 இன்ட்டு 3 ப்ளஸ் √3 ரேஷனலைஸ் பண்ணுறேன். டிவைடட் பை 3 மைனஸ் √3 இன்ட்டு 3 மைனஸ் √3. கரெக்டாமா? 3 மைனஸில் இங்கே ப்ளஸ். கரெக்டாக ரேஷனலைஸ் பண்ணுறேன். அப்போ சொல்கிறாங்க சிம்பிளிஃபை பண்ணுறா என்ன ஆகுது? காட் தீட்டா ஈக்குவல் டு டினாமினேட்டர் என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் 3 ஸ்கொயர் மைனஸ் √3 தி ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக கண்ணே? ஓகே சார். இப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ண இதே மாதிரி மல்டிப்ளை பண்ண 4 டைம் வரும். 3 இன்ட்டு √3 3 √3 √3 இன்ட்டு √3 √3 இன்ட்டு √3 ப்ளஸ் √3. கரெக்டுங்களா? ப்ளஸ் √3 இன்ட்டு √3 அதாவது √a இன்ட்டு √a என்னன்னு எழுதலாம்? ஏன்னு எழுதலாம். அப்போ √3 இன்ட்டு √3 என்ன எழுதலாம்? 3ன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? √3 இன்ட்டு √3 3ன்னு எழுதலாம். அடுத்து யார் இருக்கிறா? -1 3 -1 இன்ட்டு 3 -3 -1 இன்ட்டு ப்ளஸ் √3 -√3. கரெக்டாமா? டவுட் இருக்குதா? ஓகே சார். சிம்பிளிஃபை பண்ணுறாங்கன்னு இங்கே என்னாச்சு? +3 -3 கட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? +3 -3 கட் ஆயிடுச்சு. இங்கே இருக்குது 3 √3 -1 √3. 3 √3 -1 √3 என்னலாம்? 2 √3 எழுதலாம். 3 √3 -1 √3 2 √3 எழுதலாம். டிவைடட் பை கீழே என்ன வரும்? 3 6. 3 ஸ்கொயர் எவ்வளவு? 9 9 மைனஸ் √3 ஸ்கொயர். √3 ஸ்கொயர் எவ்வளவு? 3. √3 ஸ்கொயர் எவ்வளவு? 3. சொல்றாங்க எவ்வளவு வரும்? 2 √3 டிவைடட் பை 6. கரெக்டாமா? எஸ் சார். இந்த 2 இதுவும் கட் பண்ணா 3யா? அப்ப √3 பை 3 எப்படி எழுதலாம்? இதுவும் கட் பண்ண என்ன கிடைக்கும்? டினாமினேட்டர் √3 கிடைக்குமா? √3 எண்ட் by ஆஃப் ரிசல்ட் என்ன கிடைக்குது? cot theta ஈக்குவல் டு 1 பை √3. கரெக்டுங்களா? cot theta ஈக்குவல் டு 1 பை √3. அப்போ தீட்டாவோட எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 1 பை √3 கிடைக்கும்? காட்டோட டேபிள் பாரு. காட் டேபிள்ல எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 1 பை √3 வருது? செக் பண்ணி பார்த்து சொல்லுமா? எந்த இடத்துல கிடைக்குது? டேபிள் சார் பாரு. 33. 30 60யா? 60. 60 டிகிரி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஒரு டைம் பாரு, நோட்டில் எழுதி பாரு, அப்போதான் ஈஸியாக இருக்கும். எந்த ஸ்டெப்லேருந்து புரியலையோ அது 2 டைம் பாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்டுக்கிறாங்க, கொஸ்டின் பேப்பரில் கேட்டுக்கிறாங்க. பாருங்க. 3 மார்க்கில் கேட்பாங்க, ஏன்னா 2 மார்க்